வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரேபிட் ஃபயர் டெக்கில் வந்துட்டு குயிக் டிப்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இமேஜை வந்து நம்ம எப்படி வந்து யூடியூப் தம்ப்நெயில் சைஸுக்கு வந்து நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா பை மிஸ்டேக் நம்ம வந்துட்டு அதை மெஷர்மெண்ட் எடுக்காமல் வந்து நம்ம இமேஜ் அப்படியே டேரெக்டாக வந்து ரா ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து யூடியூப்னுடைய தம்ப்நெயில் சைஸுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் அந்த சைஸ் வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வந்து சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அதை வந்து ஜேபேக்கில் சேவ் பண்ணிவிட்டு, அதாவது ஜேபேக் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து நிறையா வந்து பிரேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆகும்போது இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு நிறையா பிளாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இப்போ என்னுடைய ஒரு யூடியூப் தம்ப்நெயில் வந்து நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடோப் ஃபோட்டோஷாப் CS6. இதில் வந்து எப்படி வந்து ஒரு இமேஜ், அதாவது நம்ம வந்து ரா ஃபுட்டேஜாக எடுத்துருக்கிற அந்த இமேஜை எப்படி யூடியூப் தம்ப்நெயில் சைஸுக்கு வந்து நம்ம டேரெக்டாக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து திரும்ப ஃபோட்டோஷாப் கொண்டு வராமல் டேரெக்டாகவே நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய அடுத்த விலாக்னுடைய ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, நான் வந்து இது ரா ஃபுட்டேஜ் எடுத்து அப்படியே வந்து நான் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். பட் இதனுடைய ஃபைல் சைஸ் என்ன நம்ம பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இமேஜில் போய்ட்டு இமேஜ் சைஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜினுடைய சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும். பிக்சல் டைமென்ஷன்ஸில் வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வித் வந்து 4000 பிக்சலில் இருக்குது, ஹைட் வந்து 2250 பிக்சலில் இருக்குது. இது என்ன ஒரு மெயின் ட்ராபேக் என்னென்னா, இந்த பிக்சல் வந்து இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூடியூப் வந்து தம்ப்நெயிலாக வந்து நம்ம வந்து இது செட் பண்ண முடியாது. ஏன்னா யூடியூப் தம்ப்நெயிலுடைய மெஷர்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 1280 × 720 பிக்சல் இருந்தால் மட்டும்தான் யூடியூபுடைய தம்ப்நெயில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த சென்ஸ் த பிக்சல் வந்துட்டு பிரேக் ஆகாமல் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து யூடியூப்பில் தம்ப்நெயில் வந்து விசிபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி பிக்சல்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது யூடியூப் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஏன்னா அது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம வந்து தம்ப்நெயில் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு யூடியூப் வந்து தெளிவாக வந்து அந்த தம்ப்நெயிலை வந்து காட்டும். ஸோ இதை எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னா, இங்கே வந்து இமேஜ் சைஸில் நீங்கள் போயிட்டு இந்த வித் அண்ட் ஹைட் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா பிக்சல்ஸில், இது இன்னும் சொல்லப்போனால் இது வந்து 25.7 MB வந்து இருக்குது. இவ்வளோ MB வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. யூடியூப்னுடைய மெஷர்மெண்ட் வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா வித் வந்து 1280 அண்ட் ஹைட் வந்து 720. இப்போ நான் வந்து இங்கே 1280 நான் வந்து மாற்றுறேன். பை டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே 1280 இப்போ நான் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 720 ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு மேக்ஸிமம் இவ்வளோ ஹைட்டுக்கு இவ்வளோ வித்துக்கு வந்து இவ்வளோ ஹைட் பிக்சல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸம்ஷனு. ஸோ அந்த மாதிரி எக்ஸம்ஷனில் வந்துட்டு 1280 இருக்குது அப்படின்னா 720 ஹைட் இருந்தால் மட்டும்தான் அந்த பிக்சல் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? மேபி அதனால கூட யூடியூப் வந்து இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து 1280 அப்படின்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹைட் செட் ஆகிடுச்சு பிக்சலில். இப்போ வந்து நான் வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே இங்கே வந்து இந்த தம்ப்நெயில் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. பட் இது வந்து ரொம்ப சின்னதாக வந்து டிஸ்பிளே ஆகுது. அது நீங்கள் பெருசு பண்ணணும் அப்படின்னா Ctrl+ அமுத்துனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய தம்ப்நெயில் வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக ஃபோட்டோஷாப்லேயே வந்து இதனுடைய மெஷர்மெண்ட்டை வந்து யூடியூப் தம்ப்நெயிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இந்த பிக்சரை வந்து, அதாவது இந்த ஜேபேக் இமேஜை வந்து நீங்கள் யூடியூப் தம்ப்நெயிலாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் யூடியூப் வந்து இதில் இந்த இமேஜை வந்து கிளாரிட்டியாக வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் இதை சேவ் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிக்சல் வந்து பிரேக் ஆகும். ஸோ இப்போ தான் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு டெஸ்க்டாப்பில் போய்ட்டு நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் ஜேபேக் ஃபார்மேட்லேயே வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பிக்சல் வந்துட்டு யூடியூப் தம்ப்நெயிலுக்கு வந்து ஜேபேக் ஃபார்மேட்டு தான் நல்லது. நிறைய பேர் PNGயில் சேவ் பண்ணி வச்சுறீங்க. PNGயில் சேவ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஜேபேக் ஃபார்மேட்டாகவே நான் சேவ் பண்ணிட்டேன் டெஸ்க்டாப்பில். ஸோ ஆல்ரெடி அந்த காப்பி இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ இப்போ நான் போய் அதை பார்க்குறேன், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஜேபெக்கில் நான் க்ரியேட் பண்ண யூடியூப் தம்ப்நெயில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் பார்க்கும்போது கூட கொஞ்சம் அங்கங்கே அந்த பிக்சர் வந்து பிரேக் ஆனதை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. நவ் இட் லுக்ஸ் கிறிஸ்டல் கிளியர். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யூடியூப் தம்ப்நெயிலை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது இட் வில் மேக் எ டிஃப்ரென்ஸ். கண்டிப்பாக அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.